கெளுத்தி சிரிச்சிட்டு போறா. சைனா காட்டினா மடங்குவாளா? ஆ ஓகேவா? வாங்க. இதோ வரா. புழுவை காட்டி சுறாவை பிடிக்கிறதுங்கிறது இதுதானா? பின்னழுகுக்கு 2 ஏக்கரை எழுதி வைக்கலாம் போல இருக்கு. பையன் தூங்கினதுக்கு அப்புறம் பின்வாசல் வழியா வாரேன். ஆமா, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா நிறைய பேர் இருக்காங்க. ஓ, இதுல யாரு உனக்கு பிடிக்கும்? உன்னை யாருக்கு பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். சரி, இவங்களெல்லாம் விட யார பிடிக்கும்? என்ன பிடிக்குமா உனக்கு? உன்னையும் பிடிக்கும். சாக்லேட்லாம் வாங்கி தர, ஊரெல்லாம் சுத்தி காற்று. உன்னை போய் பிடிக்காம இருக்குமா? எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலே இரு. இங்க பாத்தியா? இங்க பாத்தியா? இங்க பாரு. அதெல்லாம் விடு, இங்க பாரு என்ன இருக்குன்னு. சரி, இந்த வருஷம் நீ பாஸ் ஆயிடுவியா? நான் பாஸ் ஆயிடுவேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் தான், தெரியுமா உனக்கு? ஏதாவது சாப்பிடலாமா? சரி சரி, சாப்பிடலாம். இது எல்லாமே எங்க தட்டம் தான், பாத்தியா? எங்களுக்கும் தான் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஏய், எப்பயாவது தான் வர, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். யாரோ வர மாதிரி இருக்கு. எவன்டா அது? தொந்தரவு கொடுக்கவே வருவானுங்க. எந்திரி எந்திரி. நீ வேணா போ, நான் அவங்களை பாத்துக்கிறேன். போ. நான் போறேன்பா. உனக்கு தான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, தைரியமா எடுத்துக்கோ. நான் எப்ப வர? உன் மரணத்தை நீயே தேடிக்காத. சரி, மாங்காவியாவது பறிக்கலாம். நல்ல வேலை யாரும் இல்ல.
என்ன தேங்க்ஸ்லாம்? வயசு பொண்ணு நீ, கீழே விழுந்து கை காலெல்லாம் உடைச்சிட்டா யாருன்னு கட்டிப்பா? என்ன லவ் பண்றல, நீ தான் கட்டிக்கணும். நான் நல்லா சமைப்பேன். போதுண்டா சாமி, பார்த்தாலே தெரியுது. புளிக்குது, உனக்கு வேணுமா? ஐயோ எனக்கு வேணா தாயே, நீ சாப்பிடு, வா போலாம். ஏய் பாத்து, இந்தா. தேங்க்ஸ். உன்னை இந்த சைக்கிள் எப்படிதான் தாங்குதோ? குட் ஆஃப்டர்நூன் சார். இந்தாங்க சார். சார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனி கிடச்சிருக்கு. நீங்கள் டேட் கொடுத்துட்டீங்கன்னா பில்டிங் ஒர்க் ஆரம்பிக்க சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை சார், நம்ம கம்பெனியோட டைப் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்களை நான் எப்பவும் சூட்டை இல்லாம பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க சாமியார் மாதிரி இருக்கீங்க. ஏதாவது விரதமா சார்? வரோம் சார். விடிய விடிய சாமியாரா இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சம்சாரியானா நான் நினைச்சது நடக்கும்னு என் ஜாதகம் சொல்லுது. புரியலையே சார். என் சொத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு தேரும்? ஒரு 2000 கோடிக்கு மேல தாண்டும் சார். இந்த 2000 கோடியும் என்னோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா பூஜை, புனஸ்காரம், கர்ம காரியங்கள், கொலைகள் இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம எதிரிங்க நம்மளை நெருங்க மாட்டாங்க. எங்க அப்பா தாத்தா செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ நான் அதை செய்யறேன். என்னடா ஐயா வரதான் வந்திருக்கான். நான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டேன். ஓகே. தயவு செஞ்சு அப்படி ஒன்றும் சொல்லாதீங்க. என்ன ஆம்பளைங்க வாசம் அடிக்குது? சாக வந்தவன் இங்க காவக்கார மாதிரி இருக்கான், அவ்வளவுதான். உங்க பிறப்பு உங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை நம்பித்தான் இருக்கணும். நீ சொன்ன மாதிரி நடந்துப்பேன்னு நான் நம்புறேன். சரிங்க. உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, நான் வரேன். இவன் ஆளே சரியில்லையே.